எப்பொருள் யார் யார்வை கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு. எப்பொருள் எத்தன்மையாயினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு. பக்கம் 10 சுவாமி விவேகானந்தர் மதுரை சொற்பொழிவில் கூறியவற்றை இங்கே நான் குறிப்பிட விரும்புகிறேன். பக்கம் 10. மகான்கள் வருவார்கள் போவார்கள், அவர்கள் அந்தந்த காலத்துக்கு தகுந்த மாதிரி ஏதாவது செய்வார்கள். சமுதாயத்தை மாற்றி அமைக்க நல்ல வழியிலும் கடமைகளையும் செலுத்துவார்கள். இத்தகைய நிலை இல்லை என்றால் சமுதாயம் தொடர்ந்து வாழ்வது என்பது முடியாமல் போய்விடும். யாரோ சிலர் வருவாங்க, எல்லாரும் வர மாட்டாங்க, யாரோ சிலர் வருவாங்க, அவங்கவுங்க மாத்திட்டு போவாங்க அப்படின்னு விவேகானந்தர் சொல்றாரு. அப்படியே மதுரையில வந்து பேசுறாரு, தமிழ்நாட்டுக்கு மதுரையில வந்து பேசுறாரு. சாத்தானின் மீது வெற்றி கொண்டவர்கள் எனக்கு தெரிந்தவரை ஆதிசங்கரரும் சித்தர்கள் மட்டுமே. சித்தர்கள் தான் சாத்தானை. நாம் சித்தர் வகை சேர்ந்தவங்க. நம்ம ஆதிசங்கர்னு பேசிக்க தேவையில்லை, நம்ம சித்தர் வகை. நம்ம சித்தர்கள் தான் பேசுறோம். சித்தம்னா மனதை அடிப்படை கொண்டு பேசுறவங்க, அவ்வளவுதான். அப்போ உபனிஷத்துக்கள், வணக்கம். உபனிஷத்துக்கள் சாரமான பகவத்கீதை உபதேசித்த பக்கம் 10. அப்போ கிருஷ்ண பகவான் தன் கடைசி காலத்தில் மகா பதிவிரதையான காந்தாரியின் சாபத்தை ஏற்று ஒரு புராணக்கதையில வந்து காந்தாரியினுடைய சாபத்தை ஏற்று கிருஷ்ண பகவான் செத்து போறாரு அப்படின்னு எழுதுறாங்க. சரி, அனாதையாக செத்து போறார் கிருஷ்ண பகவான். அனாதையா கேப்பாரிட்டு நாதியிட்டு செத்து போறார் அப்படின்னு எழுதப்படுது. சரித்திர புருஷர்கள் முடிவை முன்கூட்டியே கூறிய ஞானி சீரோவிற்கு வாய்த்ததும் ஒரு கடுமையான துயரமான சம்பவம் தான். இவ்வாறு பல சரித்திரங்களை சொல்லிக்கொண்டே போகலாம், அதற்கு முடிவே இல்லை. எல்லாரும் தப்பு பண்ணா மரண தண்டனை உண்டு. 33 வருடங்களே வாழ்ந்த ஆதிசங்கரர் சாதித்ததை உலகில் யாருமே சாதிக்கவில்லை. அதாவது அது மாதிரி தான் நாமளும் முயற்சி பண்ணணும். இது வரைக்கும் யாரும் பசி தாக்கத்தை கட்டுப்படுத்தலைங்கிற, அவங்க பசி தாக்கத்தை பத்தி பேசல. நாம தான் அவங்க செய்யாத நாம செய்யறோம். நாம் சித்தர்கள் வழி சேர்ந்தவங்க. அப்ப பசி தாக்கத்தை கட்டுப்படுத்தி தீர்னான் தான் நீங்க எல்லாம் கவலைப்படலை. மற்ற எல்லாம் போயிடும். அந்த நோயெல்லாம் ஒண்ணும் கிடையாது. அந்த கை வலிக்குது, கால் வலிக்குது, கரையுது, போகுது, இதெல்லாம் சும்மா. இதெல்லாம் தின்னு போட்டு ரத்தம் கெட்டு போய் வெள்ளக்காரன் சொல்றதை ஏமாந்துட்டு மதிப்பெண் வாங்கிட்டு 30 மதிப்பெண் வாங்கிட்டு எதை வேலை கிடைக்குமான கேவலமா போயிட்டு, ஏன் மூளையை பயன்படுத்தி கண்டுபிடிக்கலாமே. மூளையை பயன்படுத்தினா அடிமைக்கு போகும்னு கேட்கிறேன். மூளையை பயன்படுத்தினா பிரச்சனைக்கு தீர்வு காணலாம். நீங்க மூளையை பயன்படுத்த விட்டு போட்டு அடுத்தவங்க சம்பளத்துக்கு போயிட்டு வேலைக்கு போனீங்கன்னா உங்களுக்கு அறிவே இல்லைன்னு அர்த்தம். நீங்க ஏதாவது கண்டுபிடிங்க. நோயற்ற வாழ்வுக்கு வழி கண்டுபிடிங்க, அதை சொல்லி கொடுக்கலாம். அதை விட்டு போட்டு நீங்க போய் ஏதோ சம்பந்தம் இல்லாத தொழிலை பண்ணிக்கிட்டு கேவலப்படுறீங்க. இதுதான் இயற்கைன்ற கசியம். எந்த மாடு ஆடு அடிமையா இருக்கிறது? நம்ம தான் மூக்கநாங்கர் போட்டு இழுத்து வச்சுக்கிறோம். யானைக்கு அங்குசம் போட்டுக்கிற, மூக்கநாங்கர் போட்டுக்கிற, யானை குதிரைக்கு கடிவாளம் போட்டுக்கிற, அப்புறம் சிங்கத்துக்கு அது ஒரு வகையான ரிங்கெல்லாம் வச்சுக்கிறேன். இப்படி எல்லாமே போட்டு மாட்டிக்கிறேன். நாம படிச்சங்கிற பேர்ல எவனுக்கு அடிமையா இருக்கிறேன். நமக்கு சொல்ல வரனுக்கு முட்டாளா இருப்பான். அவன் சொல்றது நாம கேட்க வேண்டியது இருக்குது. எல்லாம் எவன் நிறைய பணம் வச்சிருக்கானா அவனுக்கு அறிவே இல்லாதவன் அர்த்தம். அறிவே இல்லாதவன் வந்து நான் படிச்சிருக்கிறவனுக்கு வேலை கொடுக்குறான். என்ன படிச்சிருக்கிற? அவனுக்கு அடிமையா இருக்கிறதுக்கு நீ படிச்சிருக்கிற. யாருக்கு? எவனுக்கு அடிமையா இருக்கிறதுக்கு நீ படிச்சிருக்கிற. இது எவன் அவமானம் இல்லையா? அது எவனுக்கு அடிமையா இருக்கிறதுக்கு நீ படித்து கொண்டிருக்கிறாய். அதாங்க கண்டுபிடிக்கணுங்கிறது. அதனாலதான் நான் சொல்றேன், இந்த படிப்புல வேண்டாம். இப்ப நாளைக்கு என் பொண்ணு போய் படிச்சதெல்லாம் நிரூபிச்சு கண்டுபிடிச்சு கொடுத்தாத்தான் அது அறிவுள்ள பிள்ளைன்னு அர்த்தம். இல்லட்டா அது மக்குன்னு தான் நான் சொல்லுவேன். இப்ப கூட அதான் சொல்லுவேன். கண்டுபிடித்து நீ வந்து இதுல இருக்கிற சாதகங்கள், இதுல இருக்கிற பாதங்களை சரி செய்து நீ புதுசா மெருகேற்றி உலகத்துக்கு சொல்லி கொடுத்தீங்கன்னா நீ அறிவாளிங்களா. நீ அங்கவே மூக்கொடுக்கிட்டு இருந்தீங்கன்னா உனக்கு முட்டாள் யாரும் இல்லையா. அப்ப எல்லாத்துக்கும் சூடு உண்டு. அவங்க தெளிவா இருக்கணும். இல்லைன்னா உடப்போறது இல்லை. வாட்டுமில்லப்பா. கருத்து அப்படியே சோளக்கரை நெருப்புல வாட்டதான் சுவை வருது. மாதிரி நல்லா வாட்டணும். வாட்டுனாத்தான் சொல்ல. அப்பதான் வந்து அது நிற்கும். தந்தை மகர் காற்றும் நன்றி அவையத்து முந்தியிருப்பை செயல். 8ஆம் தேதி காலையில அங்க கல்லூரில் இருப்பாங்க. 8ஆம் தேதி காலையில கல்லூரில் இருப்பாங்க.
அப்ப அங்க போய் நம்ம வேலையை தொடங்க வேண்டியதா. இதே செய்தி இதே ஊடகத்துல நம்ம பேச போறோம். இன்னும் பெருசால ஒண்ணு கிடைக்க போறதில்ல. அப்ப இன்னைக்கெல்லாம் மலிவாயிருச்சு. என்ன செய்யற, என்ன சாராக்குற, என்ன குழம்பாக்குற அப்படின்னு கடிதம் போட்டு கேட்டு இருந்தாங்க. இன்னைக்கு என்ன சமையல் பண்றீங்க நேர்லயே பாக்குறோம். என்ன சாப்பிடறதுக்கு நேர்ல பாக்குறோம். என்னடா கொடுமையா இருக்குது. இன்னைக்கு எல்லாம் காட்டுறான். இன்னைக்கு எல்லாமே காட்டியாச்சு. இன்னைக்கு எல்லாமே மனிதனுடைய அந்தரங்க வாழ்க்கை வரைக்கும் இதுல வந்துருச்சு. மனிதனுடைய அந்தரங்கத்துல தூங்க போற வரைக்கும் அது வரைக்கும் வருது. அந்தரங்கோட வந்துருச்சு. இந்த கழிவுகள் போறது வர்றத படம் பிடிக்கல. மத்த இந்த பூரா எல்லாமே படம் பிடிச்சு போட்டான். குழந்தை பிறக்குறது, குழந்தை எப்படி பிறக்குதுன்னு ஓடலாம், குழந்தை எப்படி உண்டாதுன்னு ஓடுறான், ஆணு பெண் எப்படி சேருதுன்னு ஓடுறான், விலங்குகளை வச்சு போடுறான், மனிதனை வச்சு போடுறான், எல்லாமே போட்டாச்சு. இந்த கழிவு நீக்கத்தை மட்டும் போடுறது இல்லை. ஏன்னா கழிவு எனக்கு அருவருப்பா இருக்குது. பேண்டது வந்து படம் எடுத்து போட பார்க்கல. அதெல்லாம் சாணி ஓடலாம் போட்ட மனுஷன் சாணி படம் எடுத்து போடாம பார்க்கல. நீ யானை சாணி போடுறது, மாட்டு சாணி போடுற, மனுஷன் சாணி போடுறது படம் எடுத்து காட்டேன். அது மட்டும் ஏன் ஒத்துக்க மாட்டேங்கிறீங்க? அதான் அவ்வளவு அருவருப்பானதுன்னு தெரிஞ்சு போச்சு. மனிதன் அவ்வளவு உயர்ந்தவங்கிறான், அவனுக்கு கழிவு மட்டும் அவ்வளவு அருவருப்புங்கிறான். இதுல இருந்து தெரிஞ்சு போச்சு. அதாவது நாம கழிவை பத்தி பேசுறேன். கழிவு நீக்கம்ங்கிறேன். எப்படி கழிவு நீக்கம்? இப்படிதான் கழிவு நீக்கம் பண்றேன். சரியா? அப்ப 33 வருடங்களே வாழ்ந்து சாதனை படைத்த ஆதிசங்கரர், அவர் 33 வயசு தான் வாழ்ந்ததுன்னு சொல்றாங்க. யாருக்கு தெரியும்? யாருமே எட்டி பிடித்ததில்லை. தான் வாதத்தில் வென்று தன்னை விட வயதில் மூத்தவர்களையே தன்னுடைய சீடராக்கி கொண்டார். அவர் கண்டு உபதேசத்து தான் அத்வைதம். அது ஒண்ணுன்னு அர்த்தம். அத்வைதம் ஒண்ணு. அப்ப உங்க நோயை வந்து நீங்க சொல்றீங்க, உங்க நோயை வந்து பலபாரா பார்க்காம ஒன்றாவே பாக்குறது என்னது? அத்வைதம். நீங்க தான் நோய் வந்து பலவாரா சொல்றீங்க. அங்க வலிக்குது, இங்க வலிக்குது, 12 பிரிவா நாம பிரிக்கிறோம், 12 பிரிவா பிரிக்கிறோம், உள்ளுறுப்புகளை பழசா பிரிக்கிறோம், அதுல ஓட்டை, இதுல ஓட்டை, ரத்தத்துல ஓட்டை, அதுல இதெல்லாம் ஒண்ணும் கிடையாது, எல்லாம் ஒண்ணுதான். அப்ப நோயும் ஒன்றுதான், அப்புறம் பயிற்சியும் ஒண்ணுதான், அவ்வளவுதான். நோயும் ஒன்றுதான், பயிற்சியும் ஒன்றுதான். அந்த அழுகி போன, அந்த கெட்டு போன அந்த நீர் அது மட்டும் வெளியேறி அப்புறம் நீர் உற்பத்தி ஆகாது. தீய நீர், விஷ நீர் உற்பத்தி ஆகாது. அப்புறம் விஷ நீர் உற்பத்தி ஆகாது. அதுதான் உண்மையான இடம். அது யாருக்கும் தெரியல. உண்மையான இடையினா யாருக்கும் தெரிய மாட்டேங்குது. தின்னா தின்னா எடை கூடும், திங்கா முட்டுட்டா எடை குறைஞ்சு நிக்கும். அதுதான் உண்மையான இடம். நீங்க அந்த உண்மையான எடை கண்டுபிடிக்காம புள்ள வாயில போட்டே இருந்தீங்கன்னா என்ன அர்த்தம்? இதுதான் உண்மை. அப்ப உண்மையான எடை கண்டுபிடிக்காத போது நீ உண்மையான நோயை கண்டுபிடிக்க முடியாது. உண்மையான நோயை சும்மா எடுத்து பாத்துக்க வேண்டியதுதான். சும்மா எடுத்து ரத்தத்தை இப்படி பாத்துக்க வேண்டியதுதான். அதுல இது அதெல்லாம் ஒண்ணும் கண்டுபிடிக்க முடியாது. உண்மையான இடம் தெரியாத வரைக்கும் இவன் ரத்தத்தை மட்டும் பாத்துட்டு இருப்பான். ரத்தத்தை மீறி ரத்தத்தை பார்ப்பான், சிறுநீரை பார்ப்பான், தின்னுட்டு வா, திங்காம வா, முன்னாட வா, பின்னாட, இப்படி போட்டோன்னு குழப்பிட்டே இருப்பான். ஏன்னா மருத்துவம் என்பது அது வியாபாரமா மாறி பலாயிரம் ஆண்டு, அதாவது 100, 200, 300, 400 ஆண்டு ஆகி போச்சு. நீங்க சிக்கிட்டீங்கன்னு அவ்வளவுதான். அதை பார்க்கவே கூடாது ஒரு குறிப்பிட்டதுக்கு அப்புறம். ஏன்னா அதுக்கும் ஆரோக்கியத்துக்கு எந்த சம்மந்தம்? அந்த ஆரோக்கியமே இல்லைன்ட்டானே. இப்ப ஆரோக்கியமே இல்லாத இடத்துல போய் நீயே பார்த்துக்கிட்டே இருக்கிற நீ. அது சமாதானப்படுத்துறதுக்கு இந்த உடம்புலாம் நிக்குதா, அதுக்கிட்ட இழுத்துட்டே போற, அதுக்கு 6 மாசம் இது உடம்ப கரைச்சி உடம்பு நிக்குதான்னு பாக்குறது. உடம்பு நின்றுச்சுன்னா அப்புறம் அவ்வளவுதான். உங்களுக்கு உடம்பு நின்றுச்சு, எந்த பிரச்சனையும் அந்த இல்லை, திருப்தியா ஓடிட்டு இருக்குதா, எந்த தொந்தரவும் இல்ல போகுது, அப்படியே ஓட்டிக்க வேண்டியது வண்டியை. கடை வண்டியை காமாட்சி பண்ணி ஓட்டிக்கிட்டே போயிட்டே இருக்க வேண்டியதுதான். பசி எல்லாமே கட்டுப்பாட்டுக்கு வந்துடணும். எல்லாமே கட்டுப்பாட்டுக்கு வந்துடும். முழுக்க உடலும் கட்டுப்பாடு, மனமும் கட்டுப்பாடு, இயற்கை எல்லாம் கட்டுப்பாட்டுக்கு வந்துடணும். மலைச்சாலை எல்லாமே கட்டுப்பாட்டுக்கு வந்து நிக்கணும். கையில வந்து பிடிக்க அப்புன்னு நின்னுக்கணும். அப்போ உலகத்தை பத்தி, புற உலகத்தை பத்தி எந்த கவலையும் படக்கூடாது. நீங்க உங்களை மட்டுமே தான் கவலைப்படணும். உங்களை மட்டுமே நீங்க சிந்திச்சுட்டு இருந்தா போதுமானது. உங்களை பார்த்து யாராவது கத்துக்க வேண்டியதுதான். அப்படி யாராவது கத்துக்கணும்னா வகுப்புல பள்ளிக்கூடத்துல சேரு, மாவன 1 வருஷம் சேர்ற அப்படின்னு. 1 வருஷம் சேர்ந்தேன்னா நோய் நல்லாகும். எல்லாத்துக்கும் லிமிட் 1 வருஷம். 1 வருஷம் சேர்ந்தா நல்லாகும். நீ அங்க மருத்துவத்துல செலவு பண்றது இங்க கொடுத்துரு. அங்க போய் நீ என்ன செலவு பண்றியோ அது அப்படி இங்க கொடுத்துரு. உனக்கு நோய் நல்லாயிரும். அதுக்கப்புறம் நோய் வராது. இப்படித்தான் நாம சொல்லணும். மற்ற மருந்து மாத்திரை எல்லாம் பள்ளிக்கூடத்துக்கு போய் படிக்கிறது. எந்த வயசுலயும் கற்றுக்கொள்ளலாம். அதான் பெரிய விஷயமே. எந்த வயசுலயும் கற்றுக்கொள்றதா புத்திசாலித்தனம். என்னால முடியாது, உன்னால முடியாதுன்னு ஒரு போக வேண்டியதுதான். இப்படித்தான் சொல்லி இந்த தீய சக்தி உள்ள பூந்துக்கும். ஆக
அத்வைதம் என்ற சித்தாந்தை சொன்னவர் அத்வைதம் அடுத்தது ஏகம் ஒன்றுன்னு சொன்னவர் ஆதிசங்கர்னு சொல்றாங்க. அவர் சிவபெருமானுடைய அப்படிங்கிறாரு. இயற்கையினுடைய வடிவம் அவ்வளவுதான். அதுல சிவபெருமான் வடிவம் பிரம்மம் இதெல்லாம் ஒரு கதைக்காக சொல்லப்படுகிறது. எல்லாமே இயற்கையின் வடிவம் தான். அண்டம் தான் பிண்டம், பிண்டம் தான் அண்டம், பெருசு சிறுசு அவ்வளவுதான். சுருளிமலை சித்தர்கள் மகாவிஷ்ணுவை அது மகாவிஷ்ணுங்கிறான். பூதநாராயணன் அதாவது பூதநாராயணன் பூதம்னா என்ன? பூதம்னா பெருசுன்னு அர்த்தம். நாராயணன் பூதத்துக்கு தலைவன். இப்படி சொல்லிட்டே போயிட்டு இருக்கலாம். பூதநாராயணன் விஷ்ணு எல்லாம் ஒண்ணுதான். எல்லாம் ஒரு மூலத்துல வெவ்வேறு பேர் வச்சுக்கிறானுங்க. ஒரு கண்ணாடிக்கு துண்டுதுன்னா போட்டா பாருங்க, ஒரே கண்ணாடி பார்த்தீங்கன்னா ஒரு சூரியன் தெரியும். அதே கண்ணாடிய 100 ஒட்ட வச்சு பாருங்க, 100 சூரியன் தெரியும். இங்க எல்லாம் சூரியன் ஒண்ணுதான். அப்படித்தான் சூரிய சக்தியை மின்சாரத்தை எடுக்கிறானுங்க. சூரியன் ஒண்ணுதான். அது ஒரு கரண்ட் வச்சு அடிப்பான், அது 1 வோல்ட் வரும். அதே கண்ணாடிய 100 உடைச்சு தனித்தனியா வைப்பான், 100 வோல்ட்டா மாறிடும். எத்தனை வோல்ட்? அதுதான் நான் பண்ணியிருக்கேன். 1 ml வச்சா 1 வோல்ட், 100 ml வச்சா 100 வோல்ட். அதே 100 ml வச்சாலும் 1 வோல்ட் தான் வருது. அதே 100 ml ஒவ்வொரு வோல்ட்டா ஒவ்வொரு ml பிரிச்சோம்னா 100 ml-க்கு 100 குழாய் வச்சு ஒவ்வொன்றையும் ஒவ்வொரு ml வச்சோம்னா அது 100 வோல்ட்டா மாறுது. அப்ப தெரியுது நீ எந்த அளவுக்கு சிறுசா வைக்கிறையோ ஒவ்வொன்றையும் 1 வோல்ட் வரும். அப்புறம் ரொம்ப நாள் ஆச்சு இது புரிஞ்சுக்கிறது. அப்படின்னா உள்ள அந்த 1 ml தண்ணியில கணக்கு போட்டு பார்த்தா பல கோடி 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 ஹைட்ரஜன் அணுக்கு இருக்குது. பல கோடி, ட்ரில்லியன் ட்ரில்லியன் ட்ரில்லியன். 6.6 பெருக்கல் 10 22ன்னு போடுறான் அந்த கணக்கு போட்டான். அதாவது 1 கிராம் தண்ணியில இத்தனை கோடி அணுக்கள் உள்ள இருக்கு. சரி, அந்த அத்தனை கோடி அணுவில ஒரு அணுவை எடுத்தோம்னா எவ்வளோடா சக்தின்னு பார்த்தா 1 வோல்ட். அந்த ஒரு அணுவுல பல கோடி அணுக்கள்ல 1 வோல்ட்டினுடைய சக்தி எவ்வளோன்னா அப்ப பல கோடின்ட்டு பெருக்கப்பட்டு எத்தனை கோடி ட்ரில்லியன் ஒரு சொட்டு தண்ணியில் இருக்கு தெரியுங்களா? நினைச்சு கூட பார்க்க முடியாது. அதை நான் எழுதுனேன் இன்னைக்கு. ஏயா 1 ml தண்ணியில இருந்து எப்படியே 1 வாரம் மின்சாரம் வரும்னு கேட்டா அதுக்கு பதில் என்ன தெரியுமா இருக்கும்? 1 கிராம் தண்ணியில இருந்து தொடர்ந்து 1 வாரத்துக்கு மின்சாரம் வந்துகிட்டே இருக்கு. அப்புறம் அந்த வெப்பத்தினாலும் அதிர்ச்சினாலும் ஹைட்ரஜன் பிரிகிறதுனால ஹைட்ரஜன் பிரிஞ்சு போகுது, ஆக்சிஜனும் பிரிஞ்சு போகுது, மின்சாரம் வெளியே வருது. இந்த சேதாரத்தினால அந்த 1 வாரம் தாக்கு பிடிக்குது. அதெல்லாம் அது உறக்கம் இருக்கட்டும். அப்படின்னா 1 கிராம் தண்ணியில எத்தனை மாலிகூல் எத்தனை மூலக்கூறுன்னு கேட்டீங்களா? 1 போட்டு 22 சைபர் போட்டுக்கணும். என்னது? 1 போட்டு 22 சைபர். இந்த அளவுக்கு உள்ள அணுக்கள் இருக்குதுங்கிறான். சரி, அந்த ஒரு அணுடைய மின்சாரம் திரும்ப 1 வோல்ட். 1 வோல்ட் பெருக்கள் 1 வோல்ட் பெருக்கள் 22 சைபர் போட்ட 1 போட்ட அத்தனை வோல்ட் மின்சாரம் 1 கிராமில் இருக்கு. முடியுது அவங்கனால? இல்லைங்க, இதுதாங்க உண்மை. அதனாலதான் தொடர்ந்து அது எரிஞ்சுக்கிட்டே இருக்கு. ஏன்னா விஞ்ஞானம் அதான் சொல்லுது, 1 கிராம் தண்ணியில இத்தனை கோடி வோல்ட் உள்ள மறைஞ்சிருக்கு. இதுதான் இயற்கை என்ன பண்ணுதுன்னா 1 கிராம் தண்ணியில சுருக்கி இத்தனை ஆற்றல் வச்சிருக்குது. 1 கிராம் தண்ணியில இயற்கை சுருக்கி அதுக்குள்ள வச்சிருக்குது. எப்ப வச்சது, யாரு தொடங்கினாங்க, அதெல்லாம் தெரியாது. நானும் யோசிச்சுட்டே தான் இருந்தேன். இப்ப அதுக்கு பதில் எழுதியிருக்கேன். எப்படிடா இந்த மின்சாரம் வருதுன்னா 1 கிராம் தண்ணியில இத்தனை கோடி அணுக்கள் இருக்குது. ஒரு அணுவினுடைய வெளிப்பாடு 1 வோல்ட்னு. அப்ப எத்தனை கோடி இருக்கு, எத்தனை கோடி அணுக்கள் இருக்குது, அத்தனை கோடி பெருக்கிது. 100 இருந்தா 100 வோல்ட், 1000 இருந்தா 1000 வோல்ட், 1 லட்சம் இருந்தா 1,00,000 வோல்ட். இத்தனை 1 கிராம் தண்ணி இத்தனை கோடி இத்தனை லட்சம் வோல்ட் உள்ள மறைஞ்சிருக்குது. அதனால தொடர்ந்து அது மின்சாரத்தை கொடுத்துக்கிட்டே இருக்கு. அது மட்டும் இல்ல, பூமி அதிர்றப்போ அந்த அதிர்ச்சி இந்த தண்ணி அதிர்ந்துட்டே இருக்குது. என்னன்னு காரணம் கேட்டீங்கன்னா பூமி அதிர்கிறது. ஒரு நாளைக்கு 1 லட்சம் தடவை அதிருதுங்கிறான். நம்ம புரிஞ்சு கொள்ள முடியாது. ஒரு நாளைக்கு 1 லட்சம் தடவை பூமி அதிருதுங்கிறான். சரிங்களா? இன்னொரு ஆச்சரியம் கேட்டீங்கன்னா ஒரு சதுர மீட்டர், ஒரு சதுர 3 அடி நீளம் 3 அடி அகலமுள்ள பரப்பில் நின்று இருந்தீங்கன்னா உங்க தலை மேல காற்று எடுத்து எவ்வளவு தெரியுமா? உங்க தலை மேல ஏர் பிரஷர் எவ்வளவு தெரியுமா? 10 டன். உங்களால நம்ப முடியுதா? 10 டன்னு உங்க தலை மேல. ஆமா, முடியாது. இந்த மாதிரி எத்தனை கோடி உயரம் இருக்குது பாருங்க. 10 கிலோமீட்டர் உயரத்துக்கு ஒரு சதுர மீட்டருக்கு உங்க தலை மேல அத்தனை அடுக்கு காத்து மேல உட்காந்து இருக்குது. அத்தனை லட்சம் டன்னு தலையை அழுத்திட்டு இருக்குது. அதெல்லாம் உன்னால உணர முடியாது. என்ன ஆச்சரியம் பாருங்களேன். அப்ப நீங்க எதுக்குள்ள உட்காந்துருக்கிறீங்க? தண்ணிக்குள்ள மீன் இருக்கிற மாதிரி நீங்க காற்றுக்குள்ள நீங்க உட்காந்துருக்கிறீங்க.
தண்ணிக்குள்ளேயும் பல லட்சம் கோடி டன் அந்த மீன் அழுத்திக்கிட்டே இருக்கு, மீன் சாகிறது இல்ல. அதே மாதிரி நீங்க காற்றுங்கிற கடல் உட்காந்துருக்கிறீங்க, உங்க தலை மேல பல கோடிக்கணக்கான டன் அழுத்திக்கிட்டு இருக்கு, நீங்க சாகிறது இல்ல. ஆனா ஏதோ ஒரு நோய் வந்துட மட்டும் படாத பாடு படுறீங்க. இதுதான் இயற்கையோட ரகசியம். ஒரே கப்பல், நீர்மூழ்கி கப்பல் இருக்கு இல்லையா, தண்ணிக்குள்ள போகும். குறிப்பிட்ட ஆழத்துக்கு மேல போச்சுன்னா அது வெடிச்சு செதறிடும். குறிப்பிட்ட ஆளுக்கு மேல போச்சுன்னா வெடிச்சு செதறி போகாது. அது பயம் தெரியும், அதுக்கு மேல போக முடியாது. அப்புறம் இரும்பு, பயங்கர இரும்பு. அப்புறம் டைட்டானியம் என்னமோ போடுறானுங்க. என்ன பண்ணாலும் குறிப்பிட்ட ஆளுக்கு மேல போக முடியாது. ஆனால் கண்ணாடி மாதிரி இருக்கிற கண்ணாடி மீன்கள் இருக்குது பாத்தீங்கன்னா, பெருவல் ஆழத்துக்கு தான் இருக்கு, தெச்சோடு தான் இருக்கு. அந்த கண்ணாடி மீன் அது 12 கிலோமீட்டர் ஆழத்துக்கு போகுது. எத்தனை கிலோமீட்டர்? 12 கிலோமீட்டர். அங்க போய் சாகிறது இல்லைங்க. இத்தாச்சியோட கப்பல் கண்டுபிடிக்கிற, அது 1 கிலோமீட்டர் போனா வெடிச்சு செதறி இருக்கிறான். ஒரு பெருவிரல் நீளமுள்ள அகல, ஒரு மில்லி ஒரு பேப்பர் திக்னஸ் இருக்கிற கண்ணாடி மீன் 12 கிலோமீட்டர் ஆழத்துக்கு போயிட்டு கீழே போயிட்டு மேல வருது. அது அந்த அழுத்தத்தை தாங்குனா உள்ள இயற்கை அவ்வளவு அழுத்தம் தாங்குற அளவுக்கு, ப்ரெஷர் உள்ள தாங்குற அளவுக்கு உள்ள மெக்கானிசம் இருக்குது. இயற்கையின் ரகசியத்தை கண்டே பிடிக்க முடியாது. இயற்கையின் ரகசியத்தை நீங்க யோசிச்சு பாருங்க. நீங்க யோசிச்சு பாருங்க, ஒரு எவ்வளவு ஒரு பிரம்மாண்டமான கப்பல், எவ்வளவு ஒரு பிரம்மாண்டமான கப்பல் உள்ள 500 பேர் 1000 பேர் உள்ள உட்காந்துருக்கிறான். இந்த நீர்மூழ்கி கப்பல் குறிப்பிட்ட உயரத்துக்கு மேல போக முடியாது. ஆழத்துக்கு மேல போச்சுன்னா வெடிச்சு செத்துறிரு. எத்தனையோ வெடிச்சு செத்துருக்க ஜப்பான், ரஷ்யாக்கார எத்தனையோ கப்பல் உள்ள வெடிச்சு அப்படி ஜலஜா மாதிரி கண்டே பிடிக்க முடியாது. அவ்வளவுதான். வெடிச்சிருச்சுன்னா அப்படியே போயிரு. எங்க போச்சு எங்க போகுது யாருக்குமே தெரியாது. அவ்வளவுதான். அந்த மாதிரி ரஷ்யா கப்பல் நிறைய முழுகி இருக்கு. எதுக்கு சொல்றேன்னா, ஆனா அதை விட லட்சம் மடங்கு கம்மியா இருக்க ஒரு சின்ன மீன் 12 கிலோமீட்டர் ஆழத்துக்கு கீழே போயிட்டு மேல வருது. அதிகபட்சமா கடலுடைய ஆழமே 12 கிலோமீட்டர் தான். அதிகபட்சமா கடலுடைய ஆழமே 12 கிலோமீட்டர் தான். ஆனால் பூமியோட ஆழம் எவ்வளவு தெரியுமா? 5000 கிலோமீட்டர் ஆழம் பூமியோடைய ஆழம். அது ஆரம்பாங்க. அப்படியே லேசா பொழந்துச்சுன்னா இந்த 10 கிலோமீட்டர் ஆழம் உள்ள தண்ணீர் டொயின்னு உள்ள போயிரு. நம்ம என்ன நினைச்சிருக்கோம் தெரியுமா? பூமி மேல தண்ணி ஒட்டிட்டு இருக்கிறனால கடல் தான் பெருசுன்னு நினைக்கிறோம். அது அடிப்படையிலேயே தப்பு. கடல் பெருசு இல்ல, பூமி தான் பெருசு. என்னது? ஒரு பலூன் இருக்குது, எங்க யாரும் தாளிக்கிறாங்க. ஒரு பலூன் இருக்குது, பலூன் ஊதிட்டு ஒரு வால் வச்சு அமுக்குங்க. அமுக்கிட்டீங்கன்னா சுத்தி தண்ணி ஒட்டிட்டு இருக்கும். நீங்க நினைக்கிறீங்க ஓரமா தண்ணி, பலூன் பூரா தண்ணி நின்று இருக்குமா? ஒரு தண்ணி நிறைய நினைச்சிட்டு இருக்கிறீங்க. ஆனா உள்ள வெற்றிடம் இருக்குது பூமிக்குள்ள. அது பொழந்துச்சுன்னா மொத்த தண்ணி உள்ள பூந்துடும், டாயின்னு உள்ள பூந்துடும். அதே மாதிரிதான் பூமிக்கு மேல வெறும் 10 கிலோமீட்டர் உயரத்துக்கு தான் தண்ணி நிக்குது. ஆனா பூமியினுடைய ஆழம் 5000 கிலோமீட்டர் ஆழம். இப்படி பொழந்துச்சுன்னா மொத்த தண்ணி உள்ள போயிடும். இப்படித்தான் நிலாவில காணா போயிடுச்சு. இப்படித்தான் செவ்வாயில காணா போச்சு. இப்ப என்ன சொல்றானுங்க? செவ்வாயில பனித்துளி இருக்கு பூமிக்கு, அதுக்குள்ள செவ்வாய் நிலத்துக்குள்ள, நிலா நிலத்துக்குள்ள தண்ணி இருக்குதுங்க. அப்படி என்ன? ஒரு காலத்துல தண்ணி இருந்திருக்கிறது, ஒரு காலத்துல இதே நிலைதான் பூமிக்கு வரும். அப்ப இந்த பிரம்மா விஷ்ணு அப்புறம் யாருங்க இவனுக்குள்ள பார்வதி பரமதி இவங்களுக்குள்ள இந்த கதாபாத்திரம் இங்க வேலையே இல்லை. இது நடந்தே தீரும். நாளைக்கோ நாளானிக்கோ 1000 ஆண்டு 10,000 ஆண்டு 1 கோடி ஆண்டு தெரியாது, ஆனா நடந்தே தீரும். இது இயற்கையின் ரகசியம். அப்ப எல்லா மதங்களும் இருக்காது. இந்தியாவில் மதமே இருக்கு. உலகத்துல மதம் சாதி எல்லாம் அழிந்த நாசமா போகும். இது போயே தீரும், அழிந்தே தீர வேண்டும். இதெல்லாம் எல்லாமே அழிஞ்சிரும், சந்தேகமே கிடையாது. அழியாத ஒன்றே ஒண்ணு உயிர் தான். உயிரும் ஆகாயம் மட்டும்தான் அழியாது. ஏன்னா உயிருங்கிறது ஒரு வகையான எலக்ட்ரான். உயிருங்கிறது ஒரு வகை ஒளி துகள். இப்ப உயிர் இருக்கே என்ன தெரியுமா? ஒளி துகள். ஒளி துகள், ஒளி ஒளி இப்படி கண்ணுல ஒளி போது பாருங்க, அந்த ஒளி துகள் தான் உயிர். இந்த ஒளி துகள் இயற்கையோட கலந்துரும். இதை யாரும் அழிக்கவே முடியாது. இததான் உயிருக்கு அழிவில்லை, ஆன்மாவுக்கு அழிவில்லைன்னு சொல்ற மாதிரி இந்த பொருளைத்தான் அப்படி சொல்றானுங்க. உயிருங்கிறது ஒரு எலக்ட்ரான், லைட் பார்ட்டிகல், நம்பவே முடியாது. இதெல்லாம் சூட்சமா புரிஞ்சுக்கிட்டுதான் உயிருக்கு அழிவில்லை. உயிருக்கு அழிவில்லை என்ன தெரியுமா அர்த்தம்? அந்த அணுவுக்கு அழிவில்லைன்னு அர்த்தம். என்னது? உயிர் அணுவுக்கு அழிவில்லை, அது இயற்கையோட கலந்து விடுகிறது. நீ பல கற்பனையோட இருந்துட்டே இருந்தீங்கன்னா இங்க பேய் மாதிரி சுத்திட்டு பூமியிலே சுத்திட்டு இருக்க வேண்டியதுதான். சுத்தி சுத்தி நாசமா போக வேண்டியதுதான். உங்களை யாரும் மதிக்க மாட்டாங்க. எங்க போய் சேருவ? அது தீய சக்தியில போய் சேர்ந்துக்கும். அந்த எலக்ட்ரானோட அது போய் சேர்ந்துக்கும். நெகட்டிவோட அந்த அது வெளி வந்து நெகட்டிவ், அது தீய நெகட்டிவ் இருக்கு பார்த்தீங்க, நெகட்டிவ்ல போய் சேர்ந்துக்கும். நம்மளாம் பாசிட்டிவ்ல போய் சேர்ந்துக்குவோம். நம்ம குழுல பாசிட்டிவ் சேர்ந்துக்கிட்டு அப்படி சுத்திட்டு இருக்கோம். அதுக்கு நெகட்டிவ்ல சேர்ந்துட்டு அது சுத்திட்டு இருக்கு. நமக்கு மோட்சம் கொண்டு அதுக்கு மோட்சமே கிடையாது. மோட்சம்னா விடுதலை.
காப்பி மேல இட்லி மேல ஆசை வச்சிருந்தா இங்கேயே பூந்துக்கிட்டு இங்கேயே சுழந்துக்கிட்டு கிடக்க வேண்டியதானுங்க. ஆமா, இங்கேயே குழந்துட்டு இப்படியே எத்தனை ஜென்மமாகன்னு யாருக்கும் தெரியாது. செத்தும் போயிருவீங்க. அந்த ஆவி விடுதலையும் பெறாது, சுத்திட்டே இருக்குங்கிறான். எப்ப மாறு என்ன ஒன்னும் தெரியல. உடம்பு விட்டு அது போயிடுச்சுன்னா அவ்வளவுதான். அது என்ன ஆகு எவ்வளவு ஒரு கற்பனை தான். 3Dங்கிறான் 4D. நம்ம உயிர் வந்து 3D, உடம்பு வந்து 3D 3 பரிமாணம். இந்த சாவுக்கு விட 4 பரிமாணம், அப்புறம் 5 6 இப்படில போயிட்டே இருக்கும். உண்மையாலுமே அது 4Dயா மாறிடும். 4வது டைமென்ஷனுக்கு போயிடும், நம்ம பார்க்க முடியாது. ஆனால் உணரத்தான் முடியுமே தவிர கண்ணால் பார்க்க முடியாது. கண்ணால பார்க்கறது நீள அகல உயரம். நீளத்தை பார்க்கல, அகலத்தை பார்க்கல, உயரத்தை பார்க்கல. இந்த 3 தவிர நாம என்ன பண்ண முடியாது, பார்க்க முடியாது. புரியுதா? இந்த உயிர் எவ்வளவு பொக்கிஷமுங்க. இதை இப்பவே புடிச்சுக்கிட்டு பாத்துக்கிட்டாத்தான் ஆகுங்க, இல்லையா விட்டா பறந்துருங்க. அவ்வளவுதான், முடிஞ்சதே. கோயில் சங்குதான் அவ்வளவு. அதோட கெட்டியா புடிச்சிட்டு அரையும் குறையுமே செஞ்சாலுமே நீங்க உயிர் வாழ்ந்து விடலாம். இதுதான் இவ்வளவு பெரிய ரகசியம் இருக்குது. அதான் சொல்ற பாருங்களா, ஒரு மீனுக்கு தாங்குற சக்தி அதே மாதிரி நமக்கு இருக்குது. அது கடலுக்குள்ள வாழுது, தண்ணிக்குள்ள வாழுது. அது வந்து அவ்வளவு அழுத்தத்தையும் தாங்கிட்டு வாழுது. நம்ம காற்றுக்குள்ள வாழ்ற நம்ம தலைக்கு மேல பல சென்டன்னு அமுத்திட்டு இருக்குது. நம்ம உள்ளேயும் அழுத்தம் இருக்குது, வெளியே அழுத்தம் இருக்குது, சமமாய்க்குது. உள்ளே ப்ரெஷர் இருக்குது, ரத்தோட்ட அழுத்தம் இருக்குது, ரத்தோட்ட விரிஞ்சு சுருங்குது. பம்பு பாருங்க, அந்த நுரையல் வந்து பம்பு மாதிரி வேலை செஞ்சுட்டே இருக்குது பாருங்க. டாயிங் 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 இப்படி விரிஞ்சு விரிஞ்சு இரவு பகல் 24 மணி நேரம் நம்மளை கேட்காம இயங்கிக் கொண்டேதான் இருக்கிறது. பிறந்ததுல இருந்து மவனை கண்ணை மூடுற வரைக்கும் தொடர்ந்து இயங்கிட்டே தான் இருக்குது. என்ன ஆச்சரியம் பாருங்க. அப்ப அந்த அழுத்தம் தொடர்ந்து ஓடிக்கொண்டே, அப்ப வெளியே இருக்கிற அழுத்தம் உள்ள இருக்கிறது சமமா இருக்கணும். என்னது, வெளியே இருக்கிற காற்று அழுத்தமும் உள்ள இருக்கிற காற்றும் சமமா இருக்கணும், பேலன்ஸ் பண்ணணும். இது 10 கிலோன்னு இது 10 கிலோ இருக்கணும். இதுல மாறிச்சுன்னா நோய் வந்துடும். இதுல மாறிச்சுன்னா நோய், அதான் நோய். இதெல்லாம் நுட்பமா பார்க்கணும். சரியா, முடிச்சுக்கலாம். சுருளிமலை சித்தர்கள் மகாவிஷ்ணுவே தனது பூதநாரனாக காவலுக்கு நிறுத்தி தங்கள் ஆராய்ச்சியில் ஈடுபட்டார்கள். நாம் இதை ஆராய்ச்சி பண்றோம், உடம்பை பத்தி நம்ம ஆராய்ச்சி பண்றோம். எல்லா சித்தர்களும் ஆராய்ச்சி பண்ணா உடம்பை பத்தி நீங்க உங்க பழக்க வழக்கத்தை நீங்க தான் ஆராய்ச்சி பண்றீங்க. நீங்க ஆராய்ச்சி பண்ண உடம்பு எப்படி மாறுதுன்னு கண்டுபிடிக்கலாம், சொல்லலாம். பாரு எனக்கு இப்படி இருக்குது அப்படின்னு சொல்லலாம். ஆனா முடிவெடுக்கிறது நீங்க தான். முடிவெடுக்கிறது நீங்க தான் முடிவெடுக்கணும். நீங்க தான் முடிவெடுக்கணும். எப்ப வாய்ப்பு கிடைக்குது அப்பப்ப நீர் பயிற்சி போட்டு போட்டு கரைச்சி 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 உண்மையான எடையை கண்டுபிடிக்கணும். கண்டுபிடிக்க போயிட்டே இருக்க வேண்டியதுதான். உண்மையான எடை கண்டுபிடிச்சிட்டா அப்புறம் அவ்வளவுதான், வேற எந்த தேவையில்லை. கொல்லிமலை சித்தர்கள் வேறு உபாயத்தை பயன்படுத்தினார்கள், உபாயத்தை கையாண்டார்கள். காளியின் அம்சமான கொல்லிப்பாவையும் சிவபெருமனின் அம்சமான கருப்பண்ண சாமியையும் காவலுக்கு, அது ஒரு முன்னிலை வச்சுட்டு செய்யறது. அதாவது ஆசிரியருக்கு பதிலாக ஒரு கடவுள் வச்சுக்கிறது, ஒரு உருவத்தை வச்சுக்கிறது. அது ஒரு கற்பனை பண்றது, முன்னிலை. இவங்கெல்லாம் இருக்கிறாங்க அப்படின்னு இருந்துட்டு நமக்குள்ள ஒரு கட்டுப்பாடு போட்டுக்க. வாத்தியார் இருந்தா பசங்க சொன்னபடி கேட்கற மாதிரி. பள்ளிக்கூடத்துல வாத்தியார் இருந்தா டே வாத்தியார் வந்துட்டா டக்குன்னு அப்படின்னு நின்றுக்குவானுங்க. அது வரைக்கும் கண்டபடி ஆடுவானுங்க. வாத்தியார் வரான்னு தெரிஞ்சோன்னே இல்ல நேரம் நின்றுக்கும். ஒரே மாதிரி. அதே மாதிரிதான் இவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா ஒரு உருவத்தை முன்னாடி வைக்கிறாங்க. அப்ப அது இருந்தா நம்மளை கவனிக்குது அப்படின்னு இவங்களுக்கு ஒரு கட்டுப்பாடு போட்டுக்கிறாங்க. அதுதான் தெய்வம் தெய்வம் சொல்லிட்டு இவனுக்கு பூசை பண்றது. சரிங்களா? அப்படி பார்த்தா உங்க மனதை நீங்க சாட்சியா வச்சுக்க வேண்டியதுதான். உங்க மனம் தான் கடவுள், உங்க மனம் தான் முன்னிலை. நீங்க அதுக்குள்ள எடுத்து, இப்ப அறிவு இருக்கு, மனம் இருக்கு, ஏதோ ஒண்ணு வச்சுக்க வேண்டியதுதான். அல்லது ஆசிரியர் சொல்றதை கேளு. அதுக்குதான் வகுப்புக்கு வாங்க விடாம அடிக்கிறது. வாங்க 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 வாங்க, திருப்பி 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 உங்க ரெடி ஆகி நீங்க அடுத்தவனுக்கு சொல்ற அளவுக்கு தயாராகிற அளவுக்கு நான் தயார் பண்ணணும் உங்களை. உங்களுக்கும் நோய் இருக்கக்கூடாது, உங்கள்கிட்ட கேட்கறதுக்கும் நோய் இருக்கக்கூடாது. இதுலயும் பொருள், இப்ப நீங்க எப்படி வேலைக்கு போய் அடிமையா இருந்து பொருள் எட்டுற மாதிரி இதுல நீங்க சொல்லி கொடுத்து பொருள் எட்டுங்க. உங்களுக்கு நம்பிக்கை வைக்கிறவன் இந்த புத்தகத்தை நம்பணும், உங்களை நம்பணும், பயிற்சியை நம்பணும், மருத்துவ ஆய்வு பண்ணணும். இதெல்லாம் பண்ணோம்னா நீங்களும் பொருள் எட்டலாம். சரி, அடிப்படை பொருள் எல்லாருக்கும் உலகம் இல்லை, அது இருக்குது, அது உண்மைதான். அது என்ன பொருள், அது என்ன அளவு அதான் தெரியல நமக்கு. பொருள் எல்லாருக்கும் உலகம் இல்லை, சரி. அருள் எல்லாருக்கும் அவ்வுலகம் இல்லை, சரி. அப்ப எந்த அளவுக்கு பொருள் தேவை நீங்க தான் முடிவு பண்ணிக்கணும். உங்க கற்பனைக்கு மேல நீங்க செலவு பண்ணிட்டே இருந்தீங்கன்னா அப்புறம் ஏன்னு போக வேண்டியது. அப்புறம் வேற மாதிரி வேற தொழிலுக்கு போக வேண்டியதா. உங்க தகுதிக்கு என்னவோ அது ஆசைப்பட்ட எது கட்டுப்படியாது. அப்புறம் வரவேட்டேன்னா செலவு பார்த்தா அப்ப கடைசியில துந்தனா 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 பாமா விஜயத்துல பாடுவாங்க. வரவேட்டனா செலவு பத்தனா கடைசியில் துந்தனா துந்தனா துந்தனாங்கிற அருமையான பாட்டு. இந்த பாட்டு பாத்தீங்கன்னா
சுருக்கமா இருக்கு, நல்ல பாட்டு. டி.எஸ். பாலையா, நாகேஷ், முத்துராம, நல்லா இருக்கு அந்த பாட்டு. அந்த வேணா அந்த படத்தை பாருங்க, ரொம்ப அற்புதமா சொல்லுவா. உனக்கு தகுதிக்கு, இந்த தகுதிக்கு மேல வாடகை சோபா 20 ரூபாய், விலைக்கு வாங்கினா 30,000 ரூபாம்பா. அட அது அப்பெல்லாம் அந்த சோபாலாம் வந்து அந்த காலத்துல சோபால வந்து வாடகை வாங்கி போட்டுக்குவாங்க. இப்ப நம்ம திருமண மேடல் பண்ற மாதிரி தான் எல்லாம் கூத்து பண்றதா. இந்த மாதிரி அந்த மாதிரி காணா போச்சுன்னா எல்லாம் முடிஞ்சு போச்சு. கடன் வாங்கிட்டு வர்றீங்க, கைமாத்து வாங்கிட்டு வர்றீங்க, அது எதாவது காணா போச்சுன்னா போச்சா, அது என்ன வேலை போச்சு. இதெல்லாம் இந்த கதையில வரும், அந்த பாட்டுல வரும். இந்த வர வெட்டின செல வெட்டின. அப்புறம் யானையை பூனை பத்தி ஒரு பாட்டு வரும். யானையை போல யானையை யானையை போல தீனி தின்னா பூனையை உருப்பிடுமான்னு கேக்குறேன். யானை வந்து பெருசா அது திங்கும், நீ அந்த மாதிரி தின்னா தாங்குவியான்னு கேக்குது. யானையை போல பூனையை தின்றாலும் ஜீரணமாகாது தம்பி, ஜீரணமாகாது. யானையை போல தீன் தின்னா, யானையை போல பூனை தின்னுச்சுன்னா ஜீரணமாகுமா? அதைத்தான் சொல்றான். யானை நிறைய தின்னு ஜீரணம் பண்ணிக்குது, நீ யானை நினைச்சிட்டு பூனை தின்னுச்சுன்னா ஜீரணம் ஆகுமா? நீ என்ன பண்ற, அடுத்தவனை பார்த்தே திங்கிற. என்னது, அடுத்தவன் திங்கிறான நானும் திங்கிறேன், தின்னு தண்டனை வாங்கிக்கோ. என்னது, திங்கிற தண்டனை வாங்கிக்கிறேன். ஆமா, எனக்கு கையில காசு இருந்து திம்பேன், தின்னு. அப்புறம் யாரு வேண்டாங்கிறாங்க? கையில காசு இருந்தா தின்னு, கையில காசு இருந்தா திங்கத்தாங்க சொல்லு. திங்கறத தவிர இதுக்குதான், இது வேற, இதுக்குதான் பிறந்தோம். என்னது, திங்கறக்கு தான் பிறந்தோம். இப்படி வேற ஒரு கதை இருக்கு இல்லையா, அது 1000 வருஷம் ஓடிட்டு இருக்குல்ல. இல்லப்பா, திங்கற கூட இல்லையா? சரி, அப்புறம் தின்ன தின்ன நோவு வருங்கிற எழுதி வச்சிருக்கான். திங்கறக்கு தான் நீங்க பிறந்தீங்க, அப்ப தின்ன தின்ன நோவுன்னு அடுத்தப்பா தின்ன தின்ன நோவு வரும்னு உண்மை எழுதி வச்சிருக்க. நீ திங்கறக்கு தான் பிறந்த. சரி, இன்னொரு கருத்து என்ன சொல்லுது, எந்த அளவுக்கு திங்கிறே அந்த அளவுக்கு நோய். இதுக்கு என்ன சொல்ல போற? கேட்டா நோயற்ற வாழ்வு குறைவற்ற செல்வம்ங்கிற. இது எப்படி? என்ன சிக்கல்? அப்போ இங்கதான் நீ என்ன பண்றீங்க, எல்லாத்தையும் அதுக்கும் இல்லாம இதுக்கும் இல்லாம நடுவில் கொண்டு வச்சிடுறது. அது பொதுநிலை தராசு மாதிரி நியூட்ரல் அப்படி கொண்டு வச்சாரு. நம்ம உடம்பு நியூட்ரல் பண்ணிடணும். நியூட்ரல் பண்ணிட்டீங்கன்னா நீங்க எப்படி வேணா பயன்படுத்திக்கலாம். திங்கறியா, திங்காம இருக்கிறியா, நீ முடிவு எடுத்துக்கோ. அடுத்தவ மேல பார்க்காத. இந்த யானை திங்கிறத பார்த்து பூனை ஆசைப்படக்கூடாது, புளியை பார்த்து பூனை ஆசைப்படக்கூடாது. எந்த காரணத்தையும் மற்றவங்களோட ஒப்பிடாதீங்க. உங்களை வந்து யாரோட ஒப்பிடாதீங்க. யாரும் உங்களுக்கு ஒப்பிட ஆக முடியாது, நீங்க தனித்து தான் இருக்கிறீங்க. இங்கதான் யாருக்கு யாரும் சமம் இல்லை. பிறவியில சமம் தான், ஆனா கொள்கையில பழக்க வழக்கத்துல சமம் இல்லை. அதனால அப்படி புரிஞ்சுக்கணும். அப்படி புரிஞ்சாத்தா நீங்க உங்களுக்கு உங்க உயிர் விடுதலை அடையும், சிந்தனை விடுதலை அடையும். யாரோட நீங்க ஒப்பித்து பெறக்கூடாது. இதுதான் உண்மை. முடிச்சுக்கிறேன், சரியா? இவ்வாறு சாத்தானை சித்தர்கள் வென்றார்கள். அதாவது தீமையை சக்தியை வென்றார்கள். 12 சித்தர்களும் ஒருவர் பெயர் பூனைக்கண்ணன் சித்தர். பெயரிலிருந்தே அவர் ஐரோப்பியர் என்பது தெரிந்து கொள்ளலாம். அவர் சமாதியான இடம் எகிப்து நாடு. அவருடைய சிலையும் இந்த விவரங்களும் புதுக்கோட்டை ஜட்ஜி சுவாமிகள் அதிஷ்டானம் சென்று காணலாம். குருகுல கல்வி முறையினால் இந்த உலகத்திற்கே இதை உபயோகித்தது நமது பாரத நாடு. நம் நாட்டின் மீது படையெடுத்து ஆங்கிலேயர் முதலில் நமது குருகுல கல்வி முறையை அளித்தார்கள். யார் அடிச்சாங்க? அளித்தார்கள். அதை செய்ததனால் தங்களையும் உலகத்தை சேர்த்து அழிவில் விளிம்பிக்க, தன்னையும் சாகடித்து உலகத்தையும் சாகடிக்க. பாருங்க, அவனுக்கு நோய் மேல தீர்க்க முடியாது, அவனை நம்பி நாம் இருக்க, நமக்கு நோய் தீர்க்க முடியாது. அவனாலே நோய் தீர்க்க முடியல, நாமும் நோய் தீர்க்க முடியாத கொண்டு விட்டுட்டான். இப்ப நாம என்ன பண்றோம், அந்த வெள்ளைக்காரனுக்கு சவால் விடுறோம். பாடுறதே, எங்க நோய் நான் குணமாக்குறேன் பாடுறேன் அப்படின்னு. அப்ப இந்த கலையை நம்ம கத்துக்கிறோமே இல்லையா, அவனுக்கு சவால் விடுறான். போட புண்ணாக்குங்கிற மாதிரி, போட புண்ணாக்கு அப்படின்னு ஒரு பாட்டு இருக்க மாதிரி, அந்த மாதிரி போட புண்ணாக்குங்கிற அந்த மாதிரி. இப்ப நான் சவால் விடுற மாதிரி இல்லையா, நோயை குணமாக்குற. பசி தாக்கத்தை கட்டுப்படுத்த முடியாதுங்கிற, கட்டுப்படுத்த முடியுங்கிறான். நீ முடியுங்கிற, நீ முடியாதுங்கிற. எல்லாம் எங்களால முடியும், தெய்வத்தால் ஆகாதனும் முயற்சி தன் மெய்வத்தை கூடி தரும் அப்படி. ஆனா அது அவன் கிடையாது. அதுக்கு என்ன, பன்னிக்குட்டிக்கு என்னங்க, அவனுக்கு விவசாயமே தெரியாது. வெள்ளைக்கார முட்டங்களுக்கு விவசாயமே தெரியாது, அவன் ஒரு அளவும் தெரியாது, ஒரு விஞ்ஞானம் கூட உங்களுக்கு கிடையாது. அவன் விஞ்ஞானம் கூட எல்லாமே தப்பு, எல்லா விஞ்ஞானம் அவன் தப்பு. அவனுடைய வெள்ளைக்காரன் சொல்ற, பிரிட்டிஷ்காரன் சொல்ற விஞ்ஞானம் எல்லாமே தப்பு. அவனால மலிவா மின்சாரத்தை கொடுக்க முடியல. இவ்வளவு பேசுற, மடிவ மின்சாரத்தை கொடு, மடிவ எரிபொருளை கொடு. இன்னும் எவனே பிச்சை எடுத்துட்டு தான் இருக்கிற நீ.
மின்சாரங்கிறது மலிவாத்தான் இருக்குது. மின்சாரம் வந்து எல்லா வகையில் 100 வகையில மின்சாரம் எடுக்கலாம். 100 வகையில மின்சாரம் எடுக்கலாம். இப்பதான் 15 16 வகை கண்டுபிடிச்சிருக்கானுங்க. இப்படி எல்லாம் இருக்கு. இப்ப என்னென்னமோ இருக்கு. இன்னும் நான் சொல்றேன் பாருங்க, அந்த அந்த மண்ணு, சுடு மண்ணு, அந்த செங்கல் மாதிரி பண்ணி தண்ணிக்குள்ள போட்டோம்னா அதுல இருந்து மின்சாரம் வருது, அதுல இருந்து ஹைட்ரஜன் வருது பாருங்க. அதெல்லாம் இன்னும் 10 வருஷத்துல வந்துடும். அதெல்லாம் நிரூபிச்சிட்டோம்னு வந்துடும். கல்லூரியில பேசி எல்லாமே போற இடத்துக்கு போகணும். கல்லூரிக்கு போக எதுவும் நடக்காது. கல்லூரிக்கு போய் நிரூபிக்காம எதுவும் நடக்காது. என்னதான் வாயில பேசினாலும் ஒண்ணும் நடக்காது. சரியா? முடிச்சுக்கலாம். கடைசி இன்னும் 2 நிமிஷத்துல முடிச்சுக்க போறேன். ஆக இவ்வாறு சாத்தானை சித்தர்கள் வென்றார்கள். 11 சித்தர்கள் ஒருவரான பூனைக்கன் சித்தரும் பெயரிலிருந்தே அவர் ஐரோப்பியர் என்பதை தெரிந்து கொள்ளலாம். அவர் சமாதியான இடம் எகிப்து நாடு. அவருடைய சிலையும் இந்த விவரங்களையும் புதுக்கோட்டை ஜட்ஜு சுவாமிகள் அதிஷ்டானத்தில் சென்று காணலாம். குருகுல கல்வி முறையினால் இந்த உலகத்திற்கே இது உபதேசித்தது நமது பாரத நாடு. நம் நாட்டின் மீது படையெடுத்த ஆங்கிலேயர் முதலில் நமது குருகுல கல்வியை முறையை அடித்தார்கள். அதை செய்ததினால் தங்களையும் உலகத்தின் சேர்த்து அழிவின் விளிம்பிற்கே கொண்டு சென்றிருக்கிறார்கள். மக்கள் இதை உணர்ந்து திருந்த வேண்டும் என்பதை முக்கியமான ஒரு நோக்கமாக வைத்து இந்த புத்தகம் எழுதப்படுகிறது. மீண்டும் இதை பத்தி அடுத்து பேசலாம். ஏதோ சந்தேகம் இருந்தா கேட்கலாம். இந்த 9வது பாடம் சொன்னீங்க இல்லையா? ஆமாம். அது அந்த கிருஷ்ணர் இதுன்னு சொல்றது நம்ம உடம்புக்குள்ள எதை குறிக்கும் ஐயா? அது எந்த இடத்தை குறிக்கும்? 9வது பாடம் இல்ல 9வது பக்கம். 9வது பக்கமா? ஆமா, 10வது பக்கம். உபநிஷத்துக்கள் சாதாரண பகவத்கீதை உபதேசிக்கின்ற கிருஷ்ண பகவான். ஆமா, அது அந்த பொருள் சொல்றாங்க ஏதோ ஒரு பேர். அது எதைய சாரும் நம்ம உடலுக்கு? 10வது பக்கம். அதான் இப்ப படிச்சீங்களே. ஆமா ஆமா. உபநிஷத்துக்களின் சாரமான பகவத்கீதை உபதேசித்த கிருஷ்ண பகவானையும் சாத்தான் விடவில்லை. சாத்தான தீய சக்தி விடல. எதை தப்பு அத காந்தாரியினுடைய சாபம். நீ அந்த பொம்பளை சாபம் விட்டுருக்க மாவட்ட, நீ நாசமா போடான்னு சாபம் விட்டுருப்பா. அப்ப அவன் தப்பு பண்ற மாதிரி நீ நடந்திருக்க. நீ அவன் சாபம் விடுற அளவுக்கு நீ ஏன் தப்பு பண்ணிருக்க? நீ அவன் சாபம் விட்ட மாவட நீ சாவடா அப்படின்னு. அதே மாதிரி ஒரு சாதாரண வேடன் நம்பல பட்டு சாகறான் அப்படின்னா தப்பு பண்ண தண்டனை உண்டு அப்படின்னு அர்த்தம். வேற ஒண்ணும் இல்லை. எப்படி வேணா அது கதை சொல்லலாம். ராமர் இருக்கான் பாருங்க. ராமர் வந்து ஒரு கதை. அவன் வந்து எத்தனை பேர்த்த கொலை செஞ்சான். கடைசியில அவன் தற்கொலை பண்ணிட்டானே. தற்கொலை பண்ணிட்டான். நெற்றிக்கன் திறப்பினும் குற்றம் குற்றமே. யார் செஞ்சாலும் தப்பு தப்பு தானுங்க. ராமன் வந்து பல பேர்த்த கொலை செஞ்சானே. ராமனவே கொலை செஞ்சு சூழ்ச்சியால கொலை செய்யறானே. சூழ்ச்சியில கொலை செய்யறான். அது அப்புறம் அப்படித்தான் கொல்லணும்னு இருக்குதாச்சுங்க. இல்லைன்னா நேரா கொல்லும் போது பாதி பலம் போயிருது. அப்புறம் சூழ்ச்சி பண்ணித்தானே கொல்லணும். அப்ப கொலை பண்றதுக்கு நீ தற்கொலை போய் கடைசியில தண்டனை. அதனாலதான் தமிழ்நாட்டுல ராமாயணம் பரவாது. ராமரை யாரும் ஏத்துக்கொள்ளாம. அது ஒரு கதை, அவ்வளவுதான். எங்க ஊர்ல, எங்க கோபிச்செட்டிப்பாளையத்துல எங்க ஊர்ல 100 ஆண்டுகளாக கம்பராமாயண விரிவுரை நடந்துட்டு இருக்குது. உலகத்துல எங்கேயும் இல்லாத சாதனை பண்ணிட்டு இருக்காங்க. 100 ஆண்டுகளாக. சீதா கல்யாணம் மட்டும் ஒரு மண்டபம் இருக்குது. சீதா கல்யாணம் எல்லாம் வந்திருப்பீங்க. சீதா கல்யாணம் ரொம்ப ஃபேமஸ். அது எம்ஜிஆர், சிவாஜி யாரும் சொல்றாங்க. இந்த கோமாளிகளும் வந்து நடிச்சதுங்க. பெரிய அந்த காலத்துல ராமரையும் கிருஷ்ணரையும் நாம கும்பிடுறோமுங்க. இதுவே சிவபெருமான் வடக்கன்ஸ் எல்லாம் கும்பிடுறாங்களா? இல்லையே, ஒதுக்குறாங்கல்லங்க. ஆமா, நாம தான் எல்லா தெய்வமும் ஒண்ணுங்கிறோம். அவங்க வந்து நம்ம சிவபெருமான ஏத்துக்க மாட்டேங்கிறாங்களே. ஆமா 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 ஆமா. அப்படித்தான். இதுக்குதான் அந்த பேதம். அதெல்லாம் இந்த மனதுக்குள்ள உண்டாக்குற பேதம். அந்த குருகுல கல்வி அழிஞ்சு போச்சு. எல்லாம் ஒண்ணுதான், மனித உயிர் தான் ஒண்ணு அப்படின்னு சொல்லாம இதெல்லாம் வியாபார ரீதியாக சொல்லப்பட்டது. வணிக ரீதியாக மடையனாக்குறதுக்காக கொள்ளையர்கள், திருடர்களால், பக்தி மார்க்க திருடர்களால் சொல்லப்பட்டது. சரியா? அவ்வளவுதான் விஷயம். சரியா? மீண்டும் காலையில் 4:30 மணிக்கு சந்திப்போம். நன்றி.